ஏத்தா ஆளு படுத்து கிடக்கிறது தெரியாம தலைமையில குப்பையை கொட்டிட்டு போற. நீ படுத்து கிடக்கிறது தெரிஞ்சிருந்தா குப்பையை உன் வாயிலேயே கொட்டிருப்பேன். குடிகார பையலுக்கு பேச்ச பாரு. ஒரு பொம்பளை இவள கேவலமா பேசிட்டு போறா. இதைனா கேட்டுக்கிட்டு எப்படா தூக்கம் வருது? மூடிட்டு படியா. உன் மேல தெரியாம தானே குப்பையை கொட்டு போனா. என் மேல தெரிஞ்ச ஒருத்தி சாணியை கொட்டிட்டு போயிட்டாயா. நம்ம தான் இடம் பார்த்து தள்ளி படுத்து இருக்கணும். இவங்கள்ட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. ஊருக்காரங்கவனாச்சும் பார்த்துருந்தா ஏமான போயிருக்கு. மானம் போகும் தெரியுதுல்ல, அப்புறம் இங்க படுத்துருக்க. சும்மா நோய் இருந்தா கெட்ட கோவம் வந்துடும். கோட்டைனா புகஞ்சு போயிருவ. புளியங்கோட்டை சைஸ் இருந்துச்சு பாமாச்சன்னு ஊத்தி கொடுத்ததுக்கு நீ பேசுற. ஏய், இவனை எழுப்பியா போயா. தூங்குறாப்புல நடிக்கிறவனை நான் எப்படி எழுப்ப முடியும்? உன்னால எழுப்ப முடியாதா? முடியாது. நான் எழுப்பி காட்டட்டா? எழுப்பு. ஏய், எந்திரா ஒயின் ஷாப்ப மூடிட போறாங்க. முழுசாவமா இருக்கேன். வள்ளி மனசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கவிதையா தெரியுமாமா. வானத்தை பாருவேன், வள்ளி சிரிக்குது. அடே கீழே குனிஞ்சு பாடுறா, குப்பை குழி தெரியுது. அது எப்படிடா ஊர்ல உள்ள பிள்ளைய புள்ள காரி துப்பி உனக்கு மட்டும் காதல் வருது? காதல்னாலே அப்படிதானே மாமா. துப்புரக்கெல்லாம் வைக்கப்பட்டா காதெல்லாம் வருமா? அது சரி, நீ ஊருக்குள்ள முத்து வாங்காம திருந்த போறது இல்ல. நமக்கு அது பழக்கல்ல. நான் வாரேன். ஏ மாமா, தாயா பிள்ளையா பழையிட்டு நீ வாட்டுக்கு போயிட்டு இருக்க. என் காதலுக்கு ஒரு வழியை சொல்லியா. குப்பை குளிக்கல. ஏ வள்ளி, ஏ ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன்ல. மாமா மேல கோவமா? உன் மேல உசிரியே வச்சிருக்கேன். இதை பார்த்ததுக்கு அப்புறமா புரியல. வெள்ளை வெட்டி, மஞ்சள் சட்டை, மஞ்சள் பூ, ஒற்ற மலையில குரங்கு நினைக்கிற மாதிரி என் மனசு கிடந்த துடி துடிக்குது. உனக்கு தெரியல? ரோஜா, ஓ ரோஜா, என்ன சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிட்டு இருக்கு? புளியம்பழம் பார்த்ததில்ல? வா வா. தோப்பா வரேன். ஊரை பார்த்தா 3 வேளை சோறும் வயிறால சாப்பிடலாம் போல இருக்க. சொல்றாடே, நீ ஒரு கை பிடிமா. ஆமா, போற ஊரை பார்த்தா ஆழம் தெரியாம காலை வைக்கிறோம்னு நினைக்கிறேன். ஆமா மாமா, இந்த ஊருக்காரங்களாம் ரொம்ப மோசமானவன்னு சொல்லுவாங்க. சிக்குனா கல்லால் அடிப்பாங்களோ கம்பால் அடிப்பாங்களோ தெரியல மாமா. ஓனான தூக்கி பனியனுக்குள்ள போட்ட கதையா இருக்கு. கொட்டணும்னா தலை வவுத்துக்குள்ள போயிடும். வாயை மூடிட்டு பேசாம ஓட. முன்னாடி போறோம். ஐயோ, குடிசை
இங்கே வரியா தூக்கிட்டு வந்தது நான் தண்ணி குடிக்கிட்டு அவனா இருட்டுப்பட்டா விரட்டுப்படுறதே வேலையா போச்சு அவன். இன்னைக்கு கிடைச்சது இப்படித்தானா? யோ இங்கே வரியா படிக்கிற புள்ளியோட பைக்கட்டு தூக்கிட்டு வந்துட்டான். நான் என்ன பண்ணட்டும், கிடைச்சதுதான். யோ இங்க பாரியா கள்ள நோட்டு. அப்பவே சொல்ல இந்த ஊருக்காரங்களாம் மோசமானவன்னு. இவனுங்களாம் போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கணும்யா. போலீஸில் யார் நம்ம 2 பேரும் போய் போட்டேன்னு வச்சுக்க. ஏமாம்மா இவன் எல்லாம் வச்சு நம்ம தொழில் பண்ணவா? எல்லாம தலையெழுத்துறாமா. அது கள்ள நோட்டு இல்லடா, நல்ல நோட்டு தான்டா. வெளிநாட்டு பணம்டா. வேலையை பாடுறா. பகலையிலே நம்ம பக்கத்து ஊருக்கு தனியா போக முடியாது. இந்த பணத்தை கொண்டு போய் வெளிநாட்டுல எப்படி மாத்துறது? ஆமாம்மா, நம்ம ஆத்தா உண்டியல்ல போட்டுருவோம். மற்றதெல்லாம் அவள் பார்த்துக்கிட்டோம். இதுதே சரி. இவனா? மாமா நீ தான் இருக்கியே. நல்லா வெத்து வேட்டு மாப்பிள்ள. யாரு? நானு. ஆ? ஆஹா. வேற என்னத்த சொல்ல, எங்க அடிச்சா என்னது விசாரி போ. சரி போ. என்னன்னு தான் பாப்போம் வா. என்னையா நீங்க ஊருக்காரன் கார்ல வந்து இறங்கினதை பார்த்து சந்தோஷப்படாம வயிற்றுச்ச போடுறீங்க? என்ன பண்ற மாமா? என்ன பாக்குற? வர்ற வழியில மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. பேக் சீட் காலியா தானே இருக்கு. அது உக்காந்துட்டு வரணுமேனு கூட்டிட்டு வந்தேன். என்னையா இது? அத்தா அத்தா உள்ளே பாத்துக்காத்தா. மாப்பிள்ள. உள்ள நல்லபடியா வேட்டைக்கு போய் பத்திரமா வீடு கொண்டு வந்து சேர்த்துட்டாத்தா. உனக்கு சேர வேண்டிய காணிக்க 4 பங்கு காணிக்க போடுறாத்தா. பாத்துக்காத்தா. அத்தா பாத்துக்க. மாமா கொலை குத்தா இருக்கு. எதையோ எப்படியோ பண்ணி யாருக்கிட்டையும் மாட்டாம தப்பிச்சுறாங்களே. நீ வேற மாமா, ஆத்தாவோட சக்தி இருக்க வரையும் நம்மளாம் மாட்டுவோமா? ஓ பூஜா, ஓய் இது என்னது? தட்டை இந்த தட்டையை வச்சு என்ன செய்யலாம்? சாப்பிடுறதுக்கு. அது அப்பாலே சாப்பிடலாம். முதல்ல பெரியவங்க கையில இருந்து பையில இருந்து தானமா கொடுக்கறதை வாங்கிட்டு வா. ஐயா மாரே அம்மா மாரே. மாரே ஐயா மாரே, அண்ணன் மாரே தம்பி மாரே, அக்கா மாரே தங்கச்சி மாரே. உங்களை நம்பி ஒரு கால் வைத்து கஞ்சி குடிக்கிறதுக்காக ஊர் விட்டு ஊர் வந்திருக்க ஐயா. சாமி ஏதோ உங்களால முடிந்ததே எங்களுக்கு. 300 ரூபா தான் வரும். என்ன செட்டியாரே, தங்கத்தை கொண்டு வந்தா கோல்டு மிஸ்ஸிங் சொல்ற, வெள்ளிய கொண்டு வந்தா சில்வர் மிஸ்ஸிங் சொல்ற. இதுதே எந்த கலப்படம் இல்லையே. சுருளி சுத்தமா பாடுதே. கொஞ்சம் சேர்த்து கொடுக்க கூடாதா? நான் என்ன பாட்டு கேட்கறதுக்காக வாங்கினேன்? ஏதோ பழகிட்டீங்கன்றதுக்காக கொடுத்தேன். இது தகரம். நீங்க கொடுத்ததுலயே பேட்டரி ஒன்று தான் காசு. இது எப்போ விற்கிறது, எப்போ நான் காசாக்குறது? ஏய் செட்டியார் போய் சொல்ல மாட்டாரா? பொய் சொல்ல மாட்டாரா? அப்ப கல்லாச்சாவி எங்க இருக்குன்னு கேளு, உண்மையை சொல்றாரான்னு பாப்போம். வச்சாம்பரியா மாப்பிள்ள. வெளியில இருக்கிற குழாயை எடுத்து கொடுத்துட்டு கிளம்புகடா சாமிகளா. சரி வா. தெரியாம போறோம். இந்தாங்க செட்டியாரே. வா வா வா. உள்ள குடிக்க நல்லா சாப்பிடுறோம். ஏமாறுறதுக்கு ஒன்றும் தெம்மாடிங்க கிடையாது. நான் யாருன்னு காட்டுறேன். வேணாப்பா, யாரு கிட்ட வந்து சொல்றது கேளுப்பா. லைட் செட் எடுத்து வர மாட்டேலமா. ஓஹோ ஊரு வர வரியா? அப்பா கொஞ்சம் கூட நல்லா இல்ல சாமி. நல்லா இல்ல, அதான் நானும் சொன்னேன். நிறுத்து. நிறுத்து. பாத்தியா, நீ அடிக்கிற அப்படிடா பெருசுக்கே பிடிக்கல. ஆடிய மாத்தி போட்டு நான் இதை சொல்லல. நேத்து ராத்திரி நீங்க நடந்துகிட்டது கொஞ்சம் கூட நல்லா இல்லைன்னு சொன்னேன். நான் ஒண்ணும் பண்ணலடா. நல்லா வந்து ஏய் ஊருக்குள்ள என்ன நினைப்பாங்க? குறிப்பா அதெல்லாம் என்ன தவுள்கார் என்ன நினைப்பாரு? அவனுக்கு நேரம் நல்லா இருக்கு, ஓடிட்டானுங்க. போச்சா? இவங்கள வச்சுதான் நீ கொலை போடலாம்னு இருந்தேன். கெடுத்துட்டியா? பொல போச்சா? ஏய் ஏய் ஓஜத்துல மணல் போட்டனா?
சோத்துல மண்ணள்ளி போட்டிருந்தாலாவது ஒருவேளை சோத்தோட போயிருக்கும்பா. நீ பாட்டுக்கு பொழப்புல மண்ணள்ளி போடுற மாதிரி மைக் செட்டு ரேடியோ பெட்டி எல்லாம் தூக்கிட்டு போயிட்டியே நேத்து ராத்திரி. நீ பாத்தியா நீ ஆமா ஆமா நீ பாத்தியா நீ பாத்தியா பாக்குற காலை சாப்பிட வந்து பாக்குற அண்ணே ராத்திரி போட்ட போதையில ஏதோ ஒளறிட்டாருண்ணே. உங்கள மாதிரின்னு சொன்னாரு. ஆனா நீங்க இல்லண்ணே. பாத்தியா நான் இல்ல இல்லண்ணே இல்லண்ணே